Taste the Daily. சூரிய நாராயணன் சார், எதிர்பார்த்ததை விட ஜிடிபி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்னோட சகோதரமாக அருமையாக பேசினாரு, சிட்கோசினும் பேசினாரு. அதாவது அமெரிக்காவுடைய ஜிடிபி 2%, 2.6, 2.06. சைனா அது 2.99. ஆனால் இந்தியா, ஜப்பான் 1.03, இந்தியா 5.4. இதுல எந்த நாட்டுக்கு ஜிடிபி அதிகமா இருக்கிறது நியூஸ் தெரியும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நான் சொல்லி ஜிடிபி 6.7 இருந்து மற்றவங்களுக்கு 2.06, அமெரிக்கா 2.99, சைனா, இந்தியா 5.49 நியாயமா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். இந்த மேடையில இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நம்ம அதுக்கு என்ன காரணம்ங்கிறது பார்த்தா அதுக்கு தான் காரணத்தை எடுக்கறாங்க. மத்திய அரசோட செயல்பாடின்மை தான் காரணம் அப்படி சொல்றாங்க. ஒரே நிமிஷம். ஏப்ரல் டு செப்டம்பர் 6 மாசம், அதுல ஏப்ரல் டு ஜூலை வரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய எலெக்ஷன் எல்லாமே முடங்கி கிடந்தது. புரியுதுங்களா? ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் எலெக்ஷன்ல 3 மாசம் முடங்கினா எந்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்? அதுக்கு தான் பாஜக சொல்லுது ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே டயத்துல வைக்கணும். நீங்க இந்த கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி பேசுறவங்க என்ன, வரி உயர்வு இதுல ஒரே சொன்னாங்களே. இதுக்கு முந்தைய வரி இதேதான் இருந்துச்சு காங்கிரஸ் பீரியட்லயும், இப்பயும் அப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப முன்னாடி 37% வரைக்கும் வரி இருந்துச்சு. என் சகோதரருக்கு தெரியும், சிட்கோசினுக்கு தெரியும். இப்ப மேக்சிமம் எல்லாத்தையுமே 95% பைலட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது வரி வசூல் பண்ணி திமுக அரசுக்கு தான் கொடுக்குறாங்க. இவங்க ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க பிரச்சனை. அதாவது மத்திய அரசு ஜிஎஸ்டிக்கு வரி விற்கவே இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஸ் கமிஷன், அந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ல தமிழகத்துல இருந்து போறாங்க, தமிழ் நிதி அமைச்சரும் போய் தலையாட்டுறாங்க. என் சகோதரர் சொன்ன மாதிரி இது மத்திய அரசு செய்யல. ஃபைனான்ஸ் கமிஷன் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எக்கனாமிஸ்ட் ஃபிக்ஸிங் திஸ். இதுதான் உண்மை. நீங்க நல்ல அறிவியா கேட்டீங்க. என்னோட சகோதரர் ரொம்ப உங்களை பாராட்ட நான் கடவுப்பட்டிருக்கேன். விவசாய உற்பத்தி அதிகமாக இருக்கு. எது உற்பத்தி ஆகுனா மைன்ஸ் -0.02, மேனுஃபேக்சரிங் 2% உற்பத்தி இல்லை. அதாவது ஒரு ஜிடிபி இந்தியா உள்நாட்டு உற்பத்தினா மொத்த உற்பத்தி இந்தியாவில் மற்றும் சர்வீசஸ், ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இன்னொரு மிக எலெக்ஷன் மிகப்பெரிய உலகிலேயே 140 கோடி மக்கள் பங்கேற்று அந்த டைம் கவர்மெண்ட் கேனாட் டேக் எ டிசிஷன். எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் எடுக்க முடியல. 3 மாசம் போயிடுச்சு. அந்த 3 மாசமும் எந்த மெயின்ஸ் லீசிங், புரியுதுங்களா, மிகப்பெரிய லெவல்ல பண்ண முடியல. அடுத்தது யுக்ரைன் ரஷ்யா வார்னால சப்ளை செயின் காலி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் மெல்டிங், காசா, பாலஸ்தீன், இஸ்ரேல் வார் 1 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அது உச்சகட்டத்தில் வந்துச்சு. அடுத்தது லெபனான், இஸ்ரேல் வார். ஒரு நிமிஷம். இல்ல சார், நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். எக்ஸ்போர்ட் குறைஞ்சு சார், நான் ஒத்துக்கிறேன். உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சதை மத்திய நிதி அமைச்சரும் ஒத்துக்கொண்டுள்ளார், ரிசர்வ் பேங்க் ஒத்துட்டு மாற்று கருத்து இல்ல. அதுக்கு இன்னொன்று சொல்றீங்களா, நம்ம 1 ஏப்ரல் டு 30 செப்டம்பர் அந்த டைம் பூஜாஸ் வரல, வெட்டிங் வரல. நிச்சயமாக 2வது ஆஃப் H2 6.5 வரும் என்பதை நிதி ஆலோசகர்கள் எக்கனாமிக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், தொடர்ந்து 6% மேல இருந்த பொருளாதார வளர்ச்சி திடீர்னு 5.4க்கு வந்திருக்கு. அதை மீட்டெடுக்க மத்திய அரசு கிட்ட என்ன திட்டம்? தீர்வு வேணும்ல. ஒவ்வொரு குவார்ட்டரும் 7% ஏறிட்டு வந்துச்சு. குவார்ட்டர்னா தமிழ்நாடு அரசு வைக்கிற குவார்ட்டர்ல காலாண்டு இன்க்ரீஸ் பண்றது ஒவ்வொரு காலாண்டுக்கும் 7% இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. அது ஒரு கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வராம ஒரே பாருங்க, என்னோட சகோதரர் சொன்னார் 8 காலாண்டுகள் 7% வந்துச்சுன்னா 56% ஏறும்போது அடுத்த 7% ஏற முடியாது. இது சூரிய நாராயணன் சாரோட கருத்தா? இல்ல, இது பொருளாதார நிபுணரோட கருத்து. நானும் பொருளாதாரத்துல போஸ்ட் கிராஜுவேட் இன் காமர்ஸ், MBA எல்லாம் முடிச்சு நான் பொருளாதாரத்தை படித்தவன் தான். பொருளாதார படிக்காத பேசல. நீங்களே சொல்லுங்க சார், ஏன் அமெரிக்கால ஜிடிபி 2.09? எது காரணம்? அதனால அமெரிக்கா பொருளாதாரம் முன்னேறலையா? இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க திரும்ப
மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணாதீங்க. கடந்த ஆண்டு எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்துச்சு, கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, இந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, அததான் நம்ம கம்பேர் இங்க பண்ணோம். இருக்க அரசாங்கமும் சரி, மத்தியில இருக்க அரசாங்கமும் சரி. சகோதரன் நீங்க பேசுவாங்க. இல்ல இல்ல கருத்தை உள்வாங்கி உங்களுக்கு நேரம் நான் தரேன். 7% ஏறிக்கொண்டே இருக்கு. இல்ல அவரோட கருத்தை வாங்கிக்கலாம், நான் உங்களுக்கு நேரம் தரேன். மன்னிக்க வேண்டாம், சொல்லுங்க. இருங்க இல்ல மக்களுக்கு தவறான தகவல் போக கூடாது. அதே நேரத்துல இங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய எதிர்காலத்திற்காக நடத்தப்படுகிற ஒரு விவாதம். நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறது, அமெரிக்காவில் 2 புள்ளி, சைனால இது, ஜப்பான்ல இது 1 புள்ளி. இருங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு இங்க ஒரு பிரதமர் தேவையில்லை, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நாம இருங்க சார், அவங்கள கம்பேர் பண்ணி நான் பத்தி அதை விட அதிகமா இருக்கிறாரு. நம்ம மக்கள் தொகை எவ்வளவு, அவங்க மக்கள் தொகை எவ்வளவு? இருங்க, அதுதான் பிரச்சனை. ஏன் இதை அமெரிக்காவில் என்ன சார், இந்தியாவோட 3 மடங்கு பெரிய கண்ட்ரி, 4 மடங்கு பெரிய கண்ட்ரி, ஆனா பாப்புலேஷன் புரியுதுங்களா? அதாவது நான் ஒத்துக்கிறேன், நான் பொருளாதாரம் கொஞ்சம் பின்னடைவு இருக்குங்கிறத ஒரு நியாயமா ஒரு மேடையில ஒத்துக்கிறேன். இல்ல பின்னடைவுல இருக்குங்கறத ஒத்துக்கிறீங்க, என்ன தீர்வு கேக்குறோம்? தீர்வு நிச்சயமாக மேக் இன் இந்தியால உலகத்திலேயே அதிக அளவு முத்ரா லோன் கடன் கொடுத்து எந்தவித அடமானம் இல்லாமல் பொருளாதாரத்துல பொருளாதாரமே உலகத்துல ரெசெஷன் வந்துருச்சு. இல்ல மேக் இன் இந்தியா திட்டம் எப்ப கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகிலேயே அதான் சொல்றாங்க, அந்த மேக் இன் இந்தியா திட்டங்களால எந்த பயனும் இல்ல, அதனால தான் ஜிடிபி வீழ்ச்சி ஆயிருக்கு. பொதுவா பேச முடியாது. அதாவது இல்ல சார், யோசிச்சு பாருங்க, 7-8 ஆண்டுகளாக ஒரு திட்டங்களை உலகத்திலேயே 8வது பொருளாதார நாடா இருந்தது, இப்ப 4வது நாடா வரப்போகுது. இல்ல என்னோட கேள்வி கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. ஒரு திட்டம் கொண்டு வந்து 7-8 ஆண்டுகள் ஆகுது, இருந்தும் அதை எதுக்காக கொண்டு வரீங்க? ஆனாலும் இங்க ஜிடிபி வீழ்ச்சி ஆகுதுன்னா அங்கதானே கேள்வி வருது. ஒரே ஒரு காலாண்டுக்கு ஒரு வீழ்ச்சி அடைந்ததை வச்சு மொத்த பொருளாதாரமே கிடையாது. ஏன்னா ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது சாதாரண வீழ்ச்சி இல்ல, நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய வீழ்ச்சி, அதனாலதான் இது பேச பொருளாகுது. வீழ்ச்சி அடைந்ததை உண்மை ஒத்துக்கிறோம், ஆனா அதுதான் மொத்த இந்தியாவோட பொருளாதார வீழ்ச்சி சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம், 1 அக்டோபர்ல இருந்து தான் பூஜா, தீபாவளி, வெட்டிங், நார்த் இந்தியால வெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், கன்சம்ப்ஷன் அதிகமாகணும். நான் பொருளாதார பேசுறேன், கன்சம்ப்ஷன் அதிகமாகணும், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகணும், இன்ஃப்ளேஷன் குறையணும், புரியுதுங்களா? அப்ப வேர்ல்டு எக்கானமியில உலகத்துல அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக பொருளாதாரம் இது இருக்கணும். நான் அதுல இதில் கொஞ்சம் பின்னடைவுகள் உலக சப்ளை செயினை கட் ஆயிடுச்சுங்க. ரஷ்யா யுக்ரைன்ல அது மாதிரி மிடில் ஈஸ்ட் தான் உலகத்துக்கு ஆயில் சப்ளை பண்ணுது. ஒரே நிமிஷம், நேற்று வந்த ஐஎம்எஃப் ரிப்போர்ட் என்னன்னா, இந்திய பொருளாதாரம் ஜப்பானை தாண்டி 4வதா வருதுன்னு நேற்று ஐஎம்எஃப் கடிச்சிருக்கு. நேற்று ரிசர்ச் உங்க நியூஸ்லயும் பார்த்தேன். என்ன காரணம்? பொருளாதாரம் மின்புலம் உலகத்திலேயே அவர் அழகா பிஎஸ்என்எல் சொன்னாரு. பிஎஸ்என்எல் போன மாதம் 45 லட்சம் மக்கள் பிஎஸ்என்எல் வாங்கியிருக்காங்க. 2G கொடுக்கல பிஎஸ்என்எல்க்கு. அப்ப இருந்த கலாநிதி மாறனும் ராஜாவும் பிஎஸ்என்எல் கொடுக்கல, ஆனா இன்னைக்கு பிஎஸ்என்எல் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஏன் வாங்குனாங்க? இல்ல 45 லட்சம் பேர் ஏன் வாங்குனாங்க? தயவுசெய்து ஒரு நிமிஷம், ஏன் வாங்குனாங்க? 4G 5G மத்திய 5000 கோடியில கல்யாணத்தை நடத்தின அம்பானி அடுத்த 2 நாள்ல எல்லா ரேட்டும் ஏத்தியாச்சு. ரீசார்ஜ் ரேட் பூரா, அதாவது மக்கள் அதனால பிஎஸ்என்எல் தேடி வந்தாங்க. இதே பிஎஸ்என்எல் நீங்க முதல்ல இருந்தே நடத்திருந்தீங்க, ஒழுங்கா நடத்திருந்தீங்கன்னா 4G 5G கரெக்ட் தானே? நீங்க விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்காம அந்த நிலைமை ஏற்படுது. 47 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பாஜக மோடி அரசு அரசாங்க பிஎஸ்என்எல்லுக்கு 4G 5G கொடுத்துச்சு. அப்ப இருந்த திமுக காங்கிரஸ் கொடுக்கல. அப்ப நம்ம மிசைல் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், போஃபோர் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எக்ஸ்போர்ட் பண்றோம். உலகத்திலேயே அதிக அளவு மொபைல் எக்ஸ்போர்ட் பண்றது இந்தியா, புரியுதுங்களா? இப்ப மொபைல் உற்பத்தி இல்ல நான் உங்களோட கருத்து ஸ்டாஃப் இந்த 10 வருஷத்துல எத்தனை பேர் பிஆர்எஸ் கொடுத்துட்டு போன சொல்லுங்க. பிஎஸ்என்எல் அலுவலகங்கள் எப்படி இருக்கிறது? அதாவது பாலாளர் கொடுத்ததோட பிஎஸ்என்எல் செக்டரா இருக்கு. பிஎஸ்என்எல் செக்டரா இருக்கு. ஒரே நிமிஷம், நம்ம பேசும்போது நான் செக்டர் ஆனத மறுக்கல, நல்ல கேளுங்க. ஒரு நிமிஷம், நம்பர் 1 இடத்துல இருக்க வேண்டியது இல்ல. நான் நியூஸ் மக்களுக்கு சரியா போடணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களுக்கு நேரம் தரேன்னு தான் சொல்றேன். நம்ம மத்தவங்க கருத்தை உள்வாங்கிக்கிறோம். பிஎஸ்என்எல் காங்கிரஸ் திமுக பீரியடில்
வளர்ச்சி அடையவில்லை. ஆனால் இல்ல BSNL மட்டும் பேச வேணாம். நீங்க இம்போர்ட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்தியா வந்து ஆயிலுக்கா இருக்கட்டும் கேஸ்கா இருக்கட்டும் இம்போர்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து சரியும் போது இது பெரிய பாதிப்புல ஏற்படுத்தும். ஒத்துக்கிறாங்க, கொஞ்சம் குறையும். இதெல்லாம் இது திடீர் வந்தது இல்ல. நீங்க கேட்டீங்களா மேக் இன் இந்தியா கேட்டீங்களா? மேக் இன் இந்தியா மூலமா மொபைல் போன் உற்பத்தி பண்றது இந்தியா தான் அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்றது. விவசாய உற்பத்தி நீங்க அழகா சொன்னீங்க, விவசாய உற்பத்தியில இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் நான் என்ன கேக்குறேன், நீங்க வெறும் அக்ரிகல்ச்சர் அதையே மட்டும் பேசுறீங்க. மேனுஃபேக்சரிங் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, மைனிங் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, சர்வீசஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, எலக்ட்ரிசிட்டி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கறோம்ல. மாதத்தில் 3 மாதங்கள் எலெக்ஷன் கொண்டாட்டத்தில் மேலாவில் இருக்கும்போது நிச்சயம் குறையும். இது எதிர்பார்த்ததுதான் உண்டு. அடுத்தது H2, அதாவது பூஜா, தீபாவளி, அந்த வெட்டிங் எல்லாமே 1 அக்டோபருக்கு தான் தமிழர் இந்தியா முழுக்க வந்திருக்கு. இல்ல இல்ல நீங்க திரும்ப அந்த பூஜான்னு சொல்றீங்க. ஆனா பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, டாக்ஸ் அதிகமா இருக்கு, அதனால தான் ஜிடிபி வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. இல்ல பர் கேபிட்டா இன்கம் 98,000 வந்துருச்சு. நீங்க சொல்றதை ஏத்துக்கிறதா இல்ல பொருளாதார வல்லுநர்கள் சொல்றதை ஏத்துக்கிறதா? சொல்றதா நான் சொல்றேன். பொருளாதார சொல்றதா சொல்றேன். ஒண்ணுங்க கன்சம்ப்ஷன் அதிகமானதா, நுகர்வோர்கள் அதிகமானதா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். நுகர்வோர்கள் குறையும் போது வில்லேஜ் ரூரல் எக்கானமி டெவலப். நுகர்வோர்கள் குறையறதுக்கு என்ன காரணம்? கரெக்ட்டுங்க, அதுதாங்க. ப்ரொடக்ஷன் குறைஞ்சாலே கன்சம்ப்ஷனும் குறையும். இல்ல நுகர்வோர்களும் குறையறாங்க, ப்ரொடக்ஷனும் குறையுது இல்ல. அங்கதான் ஏன் கேக்குறோம். அதாங்க ஒரு 6 மாதத்தில் 3 மாதங்கள் எலெக்ஷனா இருக்குதுன்னா எப்படி கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியும்? நிறைய டிசிஷன் எடுக்க முடியாதுங்க. ஏங்க நான் வந்து ஒரு பிஜேபிக்காவோ காங்கிரஸ்க்காவோ நியூஸ் ஜேக்காவோ நான் பேசல. நம்ம ப்ராப்பரா பார்க்கணும். சி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதாவது ஹை இன்வெஸ்ட்மென்ட் கேபெக்ஸ்ல குறைஞ்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணம் என்னன்னா அதாவது யூகே எக்கானமி ரெசெஷன் வந்துருச்சு. இப்ப இந்த கோவிட் வந்த அப்புறம் வார் வந்துருச்சு. கடந்த 4-5 ஆண்டுகளாக உலக பொருளாதாரம் மிக மிக கீழ் லெவல்ல வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்திய பொருளாதாரம் 5.4ங்கிறது நிச்சயமா வரவேற்கக்கூடிய. மோடியோட முன்னாடி 6.7ல இருந்து 5.4க்கு வந்து நம்ம அத கவனத்துல கொள்ளணும். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன், நம்ம பேசுவோம். இப்ப வந்து முத்ரா லோன் கிட்டத்தட்ட 42 கோடி கொடுக்கப்பட்டது பிஜேபி ஆட்சியில தான். அப்ப கொடுக்கப்ப ஒவ்வொரு இது இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, பொதுத்துறை வங்கிகள் மிக அதிக லாபம் ஈட்டுகிறது. இப்ப அதோடைய ஷேர் வேல்யூ இருக்கு. நீங்க இப்ப ஜிடிபி உங்களுக்கு 5.4% இறங்கினதும் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கணும்ல, ஏன் இறங்கல? ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சு. பேசலாம், நம்ம அடுத்த சொல்ல பேசலாம். நேரத்துல கண்டிப்பா குறைய வேண்டும். ஏன் ஏறிச்சுனா நிச்சயம் இந்திய பொருளாதாரம் மிக மிக அதிக அளவில் ஏறியது. நான் சொல்லல, பிஜேபி சொல்ல, வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, IMF சொல்லுவதாக. நன்றி சூரிய நாராயண சார். பொருளாதாரத்தை மேம்படுத்த இல்ல சீர்படுத்த மத்திய அரசு என்ன செய்ய போறாங்க? இல்ல கண்டிப்பா நீங்க கேட்டது மிக சுருக்கமா இன்னும் கொஞ்சம் மேக் இன் இந்தியா மக்களுக்கு அதிக அளவு சிறு குறு தொழில்களை நிச்சயம் செய்வார்கள். மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு வரியை கண்டிப்பாக குறைப்பார்கள், இது நிச்சயம். ஆனா ஒண்ணே ஒண்ணு நம்ம பார்க்கலாம், நாளுக்கு நாள் நம்ம டாக்ஸ் போடுறோம், விலைவாசி அதிகமாகுது. அப்படி இருந்துச்சுங்க. நீங்க பண்ணுவோம் சொல்றீங்க, எப்ப பண்ணுவீங்க? இல்ல ஒரே நிமிஷம். அதாவது கடந்த 7 காலாண்டுகளாக பொருளாதாரம் இரட்டைக்கால் பாய்ச்சல், ஆண்கள் கால் பாய்ச்சல்ல போனது இப்ப இரட்டைக்கால் பாய்ச்சல்ல இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நிச்சயம் இந்த அக்டோபர் மார்ச் 4 காலாண்டுல 10 ஆண்டு காலமா மத்தியில ஒரே அரசு தான் ஆட்சியில இருக்கு. இப்பயும் அதே அரசு தான் ஆட்சியில இருக்கு. இப்ப பொருளாதாரம் திடீர்னு வீழ்ச்சி ஆகுது அப்படின்னா அரசோட மெத்தனம் அப்படிங்கறாங்களே. ட்ரேட் சைக்கிள் ஒன்னு சொல்லுவாங்க. growth அப்படியே போயிட்டே இருக்காது. growth முதல்ல இன்ட்ரோடக்ஷன், growth ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்க வேண்டியதா சார்? வீழ்ச்சி வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு. நியாயமானது. நிச்சயம் H2 இரண்டாம் அரையாண்டில் நிச்சயம் 7% நிச்சயம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். நாம அதை பத்தி பேச போறோம். நிச்சயம் நாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்திய பொருளாதார நாசமாகும் அப்படிலாம் சொல்ல வேணாம். நிச்சயம் மிக பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். அதை நிச்சயமாக நான் உறுதியாக சொல்கிறேன். நியூஸ் நேயர்களுக்கு நிச்சயம் இந்திய பொருளாதாரம் பார்ப்போம் பொறுத்து.